ஓகே ஓகே ஓகே. 40 வயசா? சரி சரி சரி. அவங்கள ரொம்ப நேரம் நிற்க வைக்காதீங்க. சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு உட்கார வைங்க. நான் அதோ பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சரியா? அவங்கள பார்த்துங்க. நல்லபடியாக கவனிச்சிக்கங்க. சரியா? சரி சரி. ஓகே ஓகே ஓகே. சரி. அங்கிள், ஏன் சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லையா? பரவாயில்ல அங்கிள், சொல்லுங்க. ஏன் என்னாச்சு சொல்லுங்க. கரண்ட் காசு 350, தண்ணி காசு 100. பா சொல்லியா? பரீட்சை இருக்கு, காசு கட்டணும். ஐயா, நேற்று தான் பரீட்சைன்ட்டு காசு வாங்கிட்டு போனேன். அது வேற பரீட்சைப்பா, இன்னைக்கு இன்னொரு பரீட்சை இருக்கு, அது காசு கட்டணும். ஓ, அண்ணாடிக்கு பரீட்சை, அண்ணாடி காசு கட்டணுமாயா? இங்க அவன் காலேஜில் படிக்கிறவன், நிறைய செலவு இருக்கும், காசு எடுத்து கொடுங்க. காலேஜ் பரீட்சை அவ்வளோ செலவாமாயா? ஆமாப்பா, படிக்கிறாங்க. சரி, அங்கே பர்ஸ் இருக்கு, காசு எடுத்துட்டு போய். என்ன மச்சான் ஒரு மாதிரியா இருக்க? என்ன பண்ண சொல்ற? அப்பா அம்மா கிட்ட எத்தனை நாள் தான் காசு வாங்குறது? வாங்குற காசு பத்த மாட்டேங்குது. இதோட விலை கூட ஏறிடுச்சு. எக்கனாமி வேறு ரோசூட்டாக இருக்கு. என்ன பண்ண சொல்ற? நாளா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைலா. என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, 80,000 வெள்ளி, ஃபுல்லாக ட்ரக்ஸு. நீ ஓகே என்ன உடனே இது பண்ணுவேன். 80,000 வெள்ளியா? அவ்வளோ காசுக்கு நான் எங்கடா போகிறது? அதெல்லாம் கதையே இல்லைலா. என்கிட்ட வட்டியோட கான்டாக்ட் நிறைய இருக்கு. நீ ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வா, நான் உனக்கு உடனே முடிச்சு தரேன். டாக்குமெண்ட் தானே? நீ சொல்லு மச்சி, ஓகேன்னு சொல்லு, நான் உடனே முடிச்சு தரேன். பா சொல்லியா? இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், 1 லட்சம் வெள்ளிக்கு. 1 லட்சம் வெள்ளிக்கா? என்ன இன்சூரன்ஸ் இது? லைஃப் இன்சூரன்ஸ்ப்பா, நம்மளுக்காக தானே. நீங்கள் ஒரு சைன் போட்டால் மட்டும் போதும். சைனா? சைன் தானுங்க, போடுங்க. நம்ம பையன் தான் படிச்சிருக்காங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனை நம்பி சைன் போடுங்க. சரி, ஒரே ஒரு சைன் தான்ப்பா. இங்கே மட்டும் போட்டு. என்ன ஐயா இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க? இங்க அவன் பார்த்துக்குவான், அவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்க அவனை நம்பி சைன் ஒட்டி வைங்க. சரி. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்மா. மச்சி, டாக்குமெண்ட் ரெடி. நாளைக்குள்ளே எப்படியாச்சும் டீலை முடிச்சுக்கிறா. பாய் பாய், ஏய் என்ன நீங்களா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. என்ன பாய், கோழையை காணோம். 6 மாதம் வச்சு காசு கட்டி ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறது இல்லை. என்ன தான் கதை உங்கள் கதை? என்ன பூசிங்க? என்னண்ணே, அவன் காசை வாங்கிட்டு ஓடிட்டானே, அது ஏண்ணே வீட்டுக்கெலாம் வரீங்க? ஐயா, என்ன ஆச்சு? யார் எங்களாம்? நீங்கள் தான் போயோட அப்பாவா? ஆமாம் ஐயா. உங்கள் மகன் என்ன பண்ணான்னு தெரியுமா? தெரியல, சொல்லுங்க ஐயா. வீட்டை வச்சு 1 லட்சம் வெள்ளி, எவ்வளோ? 1 லட்சம் வெள்ளி வட்டி வாங்கியிருக்கான். முதலும் வரல, வட்டியும் வரல. இப்போ இந்த வீடு எந்து. இப்போ நீங்க இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா?
கடன் இன்னும் முடியல, உங்களுக்கு 2 நாள் தான் டைமு. காசு வரல உங்கள் மகன். ஐயா இனிமே செஞ்சிடாதீங்கய்யா. கொஞ்சம் நேரம். என்னடா பண்ண? நீ கேக்குறப்பெல்லாம் காசு எடுத்து எடுத்து கொடுத்தோமே. நீ படிக்கிறேன்னு ஒரே காரணத்துக்காக இனிமே நடு ரோட்ல நிக்க வச்சிட்டிய. நான் என்னம்மா பண்ணேன்? பண்ணதெல்லாம் அவன். இப்போ நான் இங்க முடிச்சிட்டு இருக்கேன். ஐயா, இதுல உங்க அம்மாவும் நானும் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் காசு இருக்குய்யா. இதெல்லாம் உன் பேர்ல தான் இருக்கு. நாங்க நினைச்சோம் நீ நல்லா படிச்சு எங்களை மேடை ஏத்துவன்ட்டு. ரொம்ப ரொம்ப நன்றியா. அப்புறம் இவங்க ஏதோ கடன் ஏதோ சொன்னாங்க, இதெல்லாம் வச்சு அடைச்சிட்டு கொஞ்சம் காசு இருக்கும், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கியா. எங்களை இனிமேல தேடாதியா, கொஞ்சம் ஆள விடியா. ரொம்ப நன்றியா. பா பா மா இங்க என்னை மன்னிச்சிருங்க. அடவீர்ரி, நீ ஏண்டி அழுவுற? ஒன்று நம்ம நல்லா படிச்சிருக்கணும், ஒன்று நம்ம பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கணும். நம்ம தான் இந்த 2 செய்யலையே. பரவாயில்ல, நம்ம போற இடத்துக்கே நம்ம போவோம். தப்பு பண்ணிட்டேனே. சரி, நானும் ரோம் வச்சு தான் நடத்திட்டு இருக்கேன். அங்கே உங்களை மாதிரி நிறைய பெரியவங்களா இருக்காங்க. நீங்களும் அங்கே வந்து இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். சரியா? வாங்க அங்கிள், பஸ் வந்துருச்சு, போகலாம். ஐயா, மீசை முளைச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீசை முளைச்ச பிறகு அப்பாவுக்கு சொத்து இருந்தா கூட அதுல ஒரு செல்லி காசு கூட தொடாமே தான் உழைப்பால உழைச்சி அவங்களுக்கு யாரும் சோறு போடுவானோ அவன் தான் ஐயா உண்மையான ஆம்பளை. நான் ஆம்பளை ஐயா. என் அப்பா அம்மா உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு அவங்க உயிரோட இல்ல. அவங்க சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. வரையா.